சார் சார் வெற்றிமாறன் சாரோட கம்பெனிலேருந்து அவரோட அசிஸ்டன்ஸ்லாம் படம் பண்ணுறாங்களே சார், எல்லா படத்துலையுமே வந்து வெற்றிமாறன் சார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருப்பார் சார். வெற்றிமாறன் சார் கதை விவாதத்தில் இருப்பார். மற்ற எந்த இயக்குனரும் தயாரிக்கிறப்ப அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனால் வெற்றிமாறன் சாருக்கு வந்து அதில் ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ அவங்க அசிஸ்டன்ஸே படம் எடுத்தால் கூட அவர் இந்த கதை விவாதத்திலையும் அந்த படத்தோட உருவாக்கத்திலையும் முழுசாக அவர் ஈடுபடுத்திப்பார். அது வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்க எங்களுக்கு தெரியும். அதனால் இது வந்து ஒரு பெண் இயக்குனர் தான் பண்ணாங்கன்னு சொல்லி வெற்றிமாறன் சார் இதில் வந்து தப்பிச்சிட முடியாது. அதனால் அவருமே இதில் வந்து முழு காரணம் தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்ததுக்கு. அவர் இப்போ அதை புரிஞ்சிட்டு இருப்பார், கண்டிப்பாக மாற்றிப்பார். அந்த பெண் இயக்குனருக்கு வந்து அவங்க தெரியாமல் அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் சார். ஸோ இப்போ அவங்களும் புரிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க இதில் சமூகத்துலேருந்து என்ன மாதிரியான பதில்கள், என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குன்னு நிச்சயமாக சரி பண்ணிப்பாங்க. அவங்க வந்து தமிழ் சினிமாவில் பெண் இயக்குனர்கள் ரொம்ப குறைவு சார். அவங்க இதை சரி பண்ணிவிட்டு தொடர்ந்து சினிமாவில் வந்து அடுத்தடுத்து நல்ல படங்கள் பண்ணணும்னு என்னோட வாழ்த்துக்கள்.